மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ராயன் ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது நமக்கு ஒட்டுமொத்தமா என்ன தெரியுதுன்னா, திரும்பவும் தனுஷ் வந்து தான் கில்லாடி தான், நான் வந்து இந்த தமிழ் சினிமாவில் எனக்கான இடம் வந்து தனித்துவமான இடம் என்கிட்ட இருக்கு. இங்கே ட்ரெய்லர் கட் பண்றது ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு தனுஷ் இறங்கி இந்த ட்ரெய்லரை கண்டிப்பாக கட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஓப்பன் சஸ்பென்ஸ் படமா எனக்கு தெரியல. எனக்கு ஒருவேளை இன்டர்வல் பிளாக்ல அதை ரிவீல் பண்றாங்களா அல்லது கிளைமேக்ஸ்ல அதை வந்து வெளியிடுறாங்களான்னு தெரியல. வந்து நான் ஒண்டி நிற்கும் போது சிங்கம் அடிச்சிடும், ஆனா ஓனா கும்பலா சேரும் பொழுது சிங்கத்தை காலி பண்ணணும் பொழுதுதான் ஒவ்வொரு காட்சியா ரிவீல் ஆகுது. இதில் யார் சிங்கம் யார் ஓனா? முக்கிய நிலைகளை உடனுக்குடன் குறிஞ்சியை வேலை தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிவன் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. ராயன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. 26ஆம் தேதி தியேட்டர்லயும் நம்ம பார்க்க போறோம் முழு படத்தையும். இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது, அதில் இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னன்னு தான் நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்பு. ராயன் பெரிய எதிர்பார்ப்பு, நம்மளும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் எங்கேயாவது இருந்து நம்ம டீட்டெயில் பண்ண முடியுமா, ஏதாவது கேரக்டர் என்ன கதைக்கலாம் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு சார்? உண்மையாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து தனுஷை வந்து ஒரு நடிப்பு அரக்கன், அசுரன் எது சொன்னாலும் பொருந்தும். அதுவும் சமீப காலமாக தனுஷ் சம்பந்தப்பட்ட எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை விமர்சனங்கள், செய்திகள் அதெல்லாம் கூட ஒரு 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 ஆர்டிஸ்டுக்கான ஒரு என்ன அது இருக்குது, அது பர்சனலாக இருந்தால் கூட தொடர்ச்சியாக மிக சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக வந்துகிட்டு இருந்த செய்தி, அதற்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக வந்து இந்த ராயன் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுறது. ஓகே. நேரடியாக சொல்லனா கூட அந்த மனக்குமரில் வந்து போயஸ் கார்டன் வீடு வாங்குறதுலேருந்து வந்து தொடர்ச்சியாக தன் மீது வந்து நெகட்டிவான விமர்சனங்கள், விவாகரத்து எல்லாத்துக்கும் பூடகமான ஒரு பதிலை சொன்னார். அது வீடு வாங்குறத சொல்லியிருந்தார் வந்து. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் தனுஷ் வந்து ஒரு அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து வந்த ஒரு நடிகை. எல்லா மனிதனும் அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து வரும்பொழுது தான் அவன் ஒரு வீரியமாக மாறுவான். அடிக்கி தான் அது வளரும் அப்படின்ற கதையா தான் தனுஷ். அது வந்து ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய குணம், தனி மனிதன் பர்சனலான சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் வந்து இது இப்போ நீங்கள் வந்து ராயன் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது நமக்கு ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுதுன்னா, திரும்பவும் தனுஷ் வந்து தான் கில்லாடி தான், நான் வந்து இந்த தமிழ் சினிமாவில் எனக்கான இடம் வந்து தனித்துவமான இடம் என்கிட்ட இருக்கு. ஓகே. நான் வெற்றிமாறனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, நான் தனியாக வந்தாலும் நான் என் டைரக்ஷனில் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். வெற்றிமாறன் வரிசையில் நானும் இருப்பேன் அப்படின்றத. ஏன்னா நீங்கள் வெறும் நடிகனாக தான் நான் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பவர் பாண்டி மாதிரியான படங்களில் வந்து அவர் வந்து ஒரு இயக்குனராக பதிவு பண்ணியிருந்தாலும் ஒரு இயக்கி நானே நடிக்கிறேன் அப்படின் பொழுது இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பாக இதில் ஒரு சென்டிமெண்ட் விஷயம் ஒன்று இருக்குது. இந்த 50வது படம் நிறைய ஹீரோக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து இப்போ சமீபத்தில் முறியடிச்சவர் மகாராஜா விஜய் சேதுபதி. நீங்கள் அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 50வது 100வது படங்கள் பெரும்பான்மையான ஹீரோக்களுக்கு இதாகாது. இப்போ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தபோது உள்ள சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக வந்து ரஜினி, விஜய் இவங்களை வச்சு வேற யாரையும் பண்ணுறது கிடையாது வந்து. இப்போ இந்த படத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா இதில் ஒரு வலுவான கதை, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ட்ரெய்லர்லையும் அது. ஓகே. திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் இவங்களோட தனுஷோட இணையறாங்க சார். இதே மீறி பவர் பாண்டியில் வந்து நம்ம ராஜகிரனை வச்சு மூவ் பண்ணிட்டாருப்பா, அவரை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தான் இவர் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டாரு. இவரோட டைரக்ஷனை பற்றி என்ன தெரியும்? இப்போ பாருங்க, இது புதுப்பேட்டை மாதிரி வரப்போதா, என்ன மாதிரி வரப்போகுது, ராயன்னு பேர் வச்சிருக்காங்க, இப்படிலாம் சில விமர்சனம் முன் வச்சாங்க. அதுக்கான பதிலடியாக இந்த ட்ரெய்லர் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. நீங்கள் அந்த டைரக்ஷன் ஒரு விஷயம் வரும்பொழுது வெற்றிமாறன் படங்கள் நடித்த ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். சார் ஒன்றும் இல்லை சார், அந்த படம் முழுக்க வெற்றிமாறன் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் பாதி டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு. ஓகே. ஏன்னா அவ்வளோ நுணுக்கங்களை நீங்கள் வந்து ஒரு பார்வையாலெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு. இப்போ வெற்றிமாறனுடன் இவர் ட்ராவல் பண்ண பொல்லாதவன்லேருந்து ஆடுகளம், அப்புறம் அசுரன், வட சென்னை இப்போ பார்க்கும்பொழுது நிச்சயமாக வந்து டைரக்ஷனில் இன்னும் மெருகேற்றிட்டு இருக்காரு. ஓகே. இன்னும் வந்து ஒரு ஒரு என்ன இப்போ கொடுத்தா இந்த ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த பல்ஸை வந்து மிக தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறாரு. மற்றபடி இந்த ராயன் ட்ரெய்லரை பார்க்கும்போது கதைக்களம் இல்லை சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஒன்றும் புதுசாக எனக்கு மாதிரி தெரியல வந்து. ஓகே. ஒன்று ஒரு கேங்ஸ்டர் கதையாக இருக்கணும், இல்லைனா ஒரு ஃபேமிலிக்குள் நடந்த ஒரு விஷயத்துக்கு பழிவாங்குதலாக இருக்கணும். இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் வந்து தனுஷ் போலீஸாக இருக்காரு. ஓகே. அப்படின்னு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம கேள்விப்பட்டது போலீஸ் அப்படின்னு ஒரு போக்கிரி அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சில படங்கள் பார்த்தீங்கன்னா பக்கா ட்ரெய்லர் கட்டுப்பா அப்படின்வாங்க, தெரியுங்களா? அது
நீங்க ட்ரெய்லர் கட் பண்றது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் இறங்கி இந்த ட்ரெய்லரை கண்டிப்பா கட் பண்ணியிருப்பாரு. ட்ரெய்லர் மட்டும் இல்ல, படத்தையும் இறங்கி செஞ்சிருக்காரு. இறங்கி செஞ்சிருக்காரு. இதோட சேர்ந்து கமெண்ட்ஸ்லயும் டக்குன்னு விமர்சனமா வந்தது வந்து கண்டிப்பா உங்க அண்ணனுடைய இன்புட் ஏதாவது இருக்கா படத்துல? செல்வராகவன் நடிச்சிருக்காரு. ஆமா, செல்வராகவன் நடிச்சிருக்காரு வந்து அவருடைய இன்புட் ஏதாவது இருக்கான்னு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ச்சியா வரும். வந்து அந்த கேள்விகள் வரதுக்கான காரணம் என்னன்னா, இதற்கு முன் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிச்ச நானே வருவேன்னு ஒரு படம் வந்து ஒரு பாதி ஒரு மாதிரி இருக்கும், இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வேற மாதிரி இருக்கும். அப்பயே விமர்சனம் வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து செல்வராகவன் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ முரண்பாடு சண்டை, செகண்ட் ஹாஃப் வந்து தனுஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கு பதிலடி கொடுக்க விதமாக இது கூட இருக்கலாம். செல்வராகவன் ஒரு சமயம் அண்ணங்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு வந்து அம்மா அப்பா காட்ஃபாதர் எல்லாமே எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் செல்வராகவன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அது கூட இருக்கலாம். அந்த ட்ரெய்லர்லயும் அது மாதிரி தான் வருது. ஓகே, ராயா ஆமா விலங்குலேயே ரொம்ப ஆபத்தான விலங்கு அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து ஓகே ரொம்ப ஸ்ட்ரென்த்தான விலங்கு சிங்கம். ஆனால் ஸ்ட்ரென்த்தான விலங்கா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ஆபத்தான விலங்கு இல்லை வந்து புத்திசாலியான விலங்கு, தந்திரமான விலங்கு வந்து ஓனாய். ஆனால் ஒண்டி நிற்கும் போது சிங்கம் அடிச்சிடும். ஆனால் ஓனா கும்பலாக சேரும் பொழுது சிங்கத்தை காலி பண்ணிடும் பொழுது தான் ஒவ்வொரு காட்சியாக ரிவீல் ஆகுது. இதில் யார் சிங்கம் யார் ஓனான் இல்லை ஓனாய் கூட்டம் அப்படின்னு தான் ட்ரெய்லர். சிங்கமா தனுஷ் இறங்கி அடிக்க போறாரா, ஓனாய்களை வேட்டையாடினாரான்னு பார்க்க போறோம். இந்த D50 அப்படின்னு வரும்பொழுது இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு நம்ம ஓப்பனிங் ஃப்ரேம்ல இருந்து பார்த்தோம்னா அந்த ரத்த வெள்ளத்துல தனுஷ் ட்ரெய்லர் ஃபுல்லாவே வந்து எப்படி சொல்றேன்னா ஃபுல்லாவே இந்த ரத்த காடாதான் இருந்தது. இந்த அசுரன்ல ஒரு போர்ஷன் எப்படி வருமோ அந்த மாதிரி ரத்தம் தெறிக்க வந்திருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்லயே A சர்டிபிகேட் வாங்கின ஒரே படமா இந்த ராயன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி சார் இருக்க போகுது? உண்மையா வந்து நீங்க வந்து விஜய் தம் அடிச்சிட்டாரு, விஜய் வந்து சரக்கோட நிக்கிறாரு அப்படின்னு தொடர்ச்சியா விமர்சனங்கள் நிறைய ஹீரோக்கள் மேல வருது, குறிப்பா விஜய் மேல வருது. அதே சமயம் வந்து தொடர்ச்சியாக மிக சமீப காலமாக அதாவது டாப் 10 இல்ல டாப் 5 இருக்கக்கூடிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த வன்முறையை அசால்ட்டா கத்தி எடுத்து சுத்துறது, அப்புறம் சதக்கு குத்துறது, இந்த மாதிரியான காட்சிகள் ஹெவியா வந்துகிட்டே இருக்குது. இது இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு உண்மையிலே ஒரு எதிரான, இதை குறைச்சிக்கணும்னு தான் வந்து அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் தான். தனுஷுடைய படங்கள்ல தொடர்ச்சி அது வந்துகிட்டே இருக்குது. ஏன் காதல் கொண்டேன் மாதிரியான ஒரு படம் தனுஷால பண்ண முடியாதா? திருச்சிற்றம்பலம் படம் கூட பண்ண முடியாதா அப்படின்ட்டு ஒரு 50வது படத்தை ஒரு ஆக்ஷன் படமா, எப்பவுமே அந்த ஆக்ஷன் படம் இப்போ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னா அது ஒரு சேஃப்டியான ஒரு கிரவுண்ட். அது ஹீரோக்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம். அதை தான் எடுத்திருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே இவ்வளோ ரத்தம், ஓப்பனிங் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து துஷாரா விஜயன் வந்து தனுஷை குளிப்பாட்டும் பொழுது தண்ணியோடு சேர்ந்து ரத்தமும் போய்கிட்டே இருக்குது. அங்கேருந்து தொடங்குறது அந்த கலர் வந்து ஒரு மாதிரி டார்க் கலரு, ஒரு மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பாக ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு படமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு அதை காட்டுறாருன்னு தான் தெரியல. வந்து தனுஷோட கெட்டப் அதை பத்தி பேசணும். மொட்டை அடிச்சுட்டு அதை அடிக்கும் பொழுது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து இது பண்ணிட்டு வந்துட்டாரு, அந்த படத்துக்காக எப்படி இருக்க போறாரு, ஏன் இப்படிலாம் நடிக்கிறாரு அப்படின்னு. கெட்டப் மிரட்டலா இருக்கா? இல்லை, தனுஷ் வந்து உண்மையாக வந்து ஒரு தண்ணீர் மாதிரி. நீ எந்த பாத்திரத்தில் ஊத்துறீங்களோ அந்த வடிவமாகவே மாறிடுவார். ஆகச்சிறந்த கலைஞர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அசுரன்லாம் பார்த்தீங்கன்னா அரசன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 15 வயசு பையனுக்கு அப்பா அப்படின்னு வந்து ஒரு இது வந்து ரிவீல் ஆனபோது, ஐயோ எப்படியா தனுஷ் போய் இதெல்லாம் வந்து ஒரு 15 வயசு பையனுக்கு அப்பா எப்படிலாம் அதை பண்ண போறாருன்னு போது அந்த காட்சியாக வந்த பிறகுதான் அந்த முக்கா வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆரம்பத்திலே கோவப்படாமல் இருந்து தன் மகனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே அசுரனா மாறும் பொழுது இடத்துல உண்மையில ஒரு ஆர்டிஸ்டாக மிரட்டிட்டாப்ல. அதே தான் சொல்கிறேன் நான். வந்து இந்த கெட்டப் வந்து ஒரு இது மேபி தமிழ் சினிமாவில் இந்த கெட்டப்பில் நிறைய இப்போ பாலிவுட்லேயும் பண்ணியிருக்காங்க போது தனுஷுக்கு இது ஒரு புதுசாக இருக்குது. ஒவ்வொரு நடிகன் வந்து வெறும் நடிப்பை மட்டும் இங்கே வந்து திரையில் காட்டாமல் இந்த மாதிரியான கெட்டப்புகள் வந்து பண்ணும்பொழுது தான் அந்த கதை வந்து இல்லைன்னா வந்து காட்சிகள் அது பார்க்கறதுக்கு ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இதுதான். இல்லைன்னா ஒருவேளை இந்த கதைக்கு அந்த மாதிரியான ஒரு கெட்டப் தேவைப்படுதா, கண்டிப்பாக தனுஷ் அது கூட முடிவு பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனால் நல்லா இருக்கு, ரொம்ப மிரட்டலாக இருக்குது உண்மையிலே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரு லீடா நின்று அவர் தான் வழி நடத்துற மாதிரி நம்மளுக்கு தெரியலையே சார். இந்த பக்கம் செல்வராகவன் இருக்காரு, அந்த தம்பிகளா 2 பேர் இருக்காங்க, பிரகாஷ்ராஜ் இருக்காரு, அதுக்கப்புறம் SJ சூர்யா அவர்கள் இருக்காரு, சரவணன் இருக்காரு. 50வது படம் நான் தான் ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு 5 பாட்டு, ஒரே ஒரு வில்லன், அந்த மாதிரி போட்டு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இல்லாம 50வது படத்துல இத்தனை பேர்த்த விளையாட விட்டு பார்த்துருக்காரு. அதுதான் தந்திரமா? அதான் தந்திரமான்னு சொன்னீங்கல்ல, அதை தாண்டி வந்து வெற்றிக்கான ஒரு விஷயம். ஒரு படம் வந்து
முதல்ல வந்து ஒரு வில்லன் வந்து ஸ்ட்ராங்கா அமைஞ்சிட்டான்னு வச்சுங்க, அந்த படத்துக்கு பாதி வெற்றி. நீங்க ஸ்கிரீன் பிளே இன்னும் பெஸ்டா அமைஞ்சிச்சுன்னா முக்கவாசி வெற்றி. அதை தாண்டி ஆர்டிஸ்ட்டுங்க, வலுவான ஆர்டிஸ்ட்டுகள், உண்மை கேட்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டுகளை கொண்டு வந்து நீங்க சேர்க்கும் பொழுது கன்ஃபார்மா அந்த படம் வந்து ஓகேப்பா, இது ஒரு கேரண்டியா இந்த படத்தை தள்ளிடலாம் அப்படின்னு நீங்க சொன்னதுதான் வந்து. செல்வராகவன் இப்ப நடிக்க வந்தாரா இருந்தா கூட, பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா சமீப காலமாக, இன்னொரு பக்கம் வந்து சரவணன், சித்தப்பு சரவணன், உண்மையிலே வந்து இப்போ ஒரு சமீபத்தில் அமீரோட பேட்டி ஒன்று பார்த்தேன். ஓகே. ஆக்சுவலாக அந்த பருத்தி வீரனில் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தது பசுபதியை. இவர் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வந்து நிற்பார், சரி நடிங்க அப்படின்னா. எப்படி மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு எப்படி வருது, அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அது எப்படி கொண்டு போகுதுன்னு பாருங்க. இதில் வந்து அந்த ட்ரெய்லரை வந்து ஒரு டயலாக் ஒன்று வருது, ஒரு நோனாய் கூட்டம் அப்படின் போது அந்த கூட்டத்தை ஒவ்வொருத்தராக காட்டும் போது அவர் இடத்துல ஒரு மீசை இல்லாமல் வந்து நிற்கும் பொழுது ஒரு தந்திரவாதின்னு மட்டும் புரியுது வந்து. அந்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொன்ன மாதிரி அதில் உள்ள நடிகர்கள் தேர்ந்த கலைஞர்கள், அது ஒரு பெரிய பலம் வந்து ராயன் படத்துக்கு அமைன்னு நினைக்கிறேன் நான். நடிப்பு அசுரன் இன்ட்டு நடிப்பு அரக்கன் அப்படின்னு தான் போடணும். 2 பேரும் இந்த படத்தில் மோதிக்கிறாங்க. ஸோ எஸ்.ஜே. சூர்யாவோட கெட்டப் பார்க்கும்பொழுது எப்படி சார் இருக்கு, தனுஷ் விசஸ் எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு வரும்பொழுது அந்த சீக்வன்ஸ் படத்தில் எப்படி இருக்க போகுது? எனக்கு சமீப காலமாக இப்போ ஒவ்வொரு படமாக நான் பார்த்துட்டு இருக்கும்பொழுது தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழ் சினிமாவின் நாணய பட்டயகர் ஆகிட்டு இருக்கார் வந்து விஜய் சூர்யா. ஓகே. ஒரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு ஸ்டைல் இருக்குது வந்து. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் வேறு விதமாக இருக்குது வந்து. வரன்னு சொன்னால் வரல இன்னும் அப்படின்ற இடத்துல வருவான் அப்படின்னு செல்வராகவன் பேசுகிற இடத்துல இந்த கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு நல்ல டைரக்டரால் மட்டும்தான் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வாங்க முடியும். இதுலேருந்து தெரியுது தனுஷ் வந்து ஒரு நல்ல டைரக்டராக இந்த படத்தில் பணி செய்திருக்கிறார்னு புரியுது வந்து. ஓகே. பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தன்னோட பங்கை அழகா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்துல ஓவராலா தனுஷோட டிரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எது சார் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெய்லர்ல? இந்த ஒரு ட்ரெய்லர் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் தான் வந்து இன்றைய உள்ள இளைஞர்கிட்ட போய் ஒரு செய்கிற ஒரு விஷயம் வந்து. அவன் என்ன பண்ணுறான், ட்ரெய்லரே மொக்கங்க, நல்லா இல்லைங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக அப்படி இடது கையில் அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறான். அப்போ அந்த ட்ரெய்லர் வந்து கரெக்டாக கட் பண்ணணும், ட்ரெய்லரில் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும், சொல்லாததை மறைமுகமாக அதை வந்து டீகோட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. சமீபமாக ஒரு சில படங்கள் தான் எனக்கு ட்ரெய்லர் அந்த அளவுக்கு வந்து கவர்ந்துருக்கு. அதில் ஒரு முக்கியமாக ராயன். ஓகே. அதில் நான் ஒரு இயக்குனர் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இது. மீதி வந்து நீங்கள் 26ஆம் தேதி படத்தில் பாருங்க அப்படின்னு தனுஷ் உண்மையாக வந்து இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காருன்னு எனக்கு தோணுது. படம் என்ன, அது எப்படி கனெக்ட் ஆகுது, அது எப்படி கொண்டாடுறாங்கன்னு அந்த ராயனுடைய ஃபர்ஸ்ட் ஷோவில் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறது தான் தனுஷ்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம். ஓகே. இல்லை அப்புறம் அவங்களை காட்டவே இல்லைங்களா சார்? அவங்களும் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க, அவங்கள காட்டவே இல்லை. அவங்க தான் அந்த படத்தோட ஸ்டோரி சேஞ்சராக இருப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? இல்லை, மேபி இருக்கலாம். ஒரு ட்ரெய்லரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை, அதாவது வந்து ஒரு நன்கு அறிந்த ஒரு நடிகரோ நடிகையோ காட்டல அப்படின்னா அவங்க தான் அந்த கதைக்கு அந்த படத்திற்கு ஒரு கீயாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது. மேபி அது கூட இருக்கலாம். இதில் ரிவீல் பண்ணிட்டோம்னா ஒரு சமயம் வேற மாதிரி கெட்டப்பாக இருக்கலாம் வந்து, இல்லை சஸ்பென்ஸாக கொண்டு போயிடலாம். ஓகே. இது வந்து ஒரு ஓப்பன் சஸ்பென்ஸ் படமாக எனக்கு தெரியல. எனக்கு மேபி ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியல வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வந்து, அதுதான் மறைமுகமாக, அதுதான் தந்திரம்ன்றது. அதுதான் வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க வந்து. ஒருவேளை இன்டர்வல் பிளாக்ல அதை ரிவீல் பண்ணுறாங்களா இல்லை அது கிளைமேக்ஸில் அதை வந்து வெளியிடுறாங்களான்னு தெரியல வந்து. அது வரைக்கும் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்காமல் இருந்தால் இந்த படம் வந்து சக்ஸஸ். ஓகே. புதுப்பேட்டை 2-ஆ தான் இருக்க போகுது அப்படின்றது நிறைய பேர்த்தோட விமர்சனம். இந்த படம் ஆரம்பத்திலேருந்து அதுதான் வந்துச்சு. அந்த சாயல் இருக்குங்களா சார்? இல்லை, லைட்டாக சாயல் இருக்குது. புதுப்பேட்டை 2 வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து, ஒரு சென்னைக்குள்ளே இருக்கிற ஒரு கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரை வழிநடத்துகிற ஒரு அரசியல் கூட்டம். ஒரு ஒரு அரசியலில் ஒரு பகுதி செயலாளர் அல்லது ஒரு வட்ட செயலாளர் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு ஒரே ஒரு சீனில் வந்து செல்வராகவன் காட்டிட்டு போகிறது. அது ஒரு மாதிரி ஒரு சென்னையில் உள்ள ஒரு இதுவான விஷயம் வந்து, ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ரவுடிகள் விஷயம். இது பார்த்தா கதைக்களம் எனக்கு சென்னை மாதிரி தெரியல. ஒரு மாதிரி வந்து மற்ற டைலாக்லாம் எதுவும் தெரியல. கொஞ்சம் சாயல் அது மாதிரி இருந்தாலும் எனக்கு நிறைய வந்து இந்த சில காட்சிகள்லாம் வந்து ரஜினியை இமிட்டேட் பண்ணியிருக்காரோ. அவருக்கு எப்பவுமே உண்டு, தான் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு வாரிசு அப்படின்னு. அது ஓகே வந்து நிறைய பேர்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அவரை வந்து மருமகனாக பார்க்கல, மகனாக தான் பார்க்குறாரு அப்படின்ட்டு. ஒரு ஆண் வாரிசு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ரஜினியை பின்பற்றி வராத நடிகர்களே கிடையாது அப்படின்போது இந்த படம் நிறைய இடத்துல வந்து எனக்கு ரஜினி படத்தோடைய சாயல் சில இடங்கள்ல தனுஷ்கிட்ட இருந்து வருது வந்து. அது குறிப்பாக சொல்லணும்னா போலீஸ் இந்த ட்ரெய்லரில் வர்றது, ஆயா ராயா அவனே
கேஸை வாபஸ் வாங்கிட்டான், என்ன சொன்ன நீ அப்படின்னு. நான் கெஞ்சினேன், அது என்ன சொன்ன நீன்னு ஒரு ஸ்டாப் விட்டுட்டு ஒரு 4-5 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, கெஞ்சினேன் அப்படின்னு. அப்படியே பாட்ஷா தான் வந்து ஓகே, அதோட சாயல் தான் அப்படின்னு பாட்ஷாவை தொடாம யாருமே இருக்க முடியாது. ஓகே, அதோட சாயல் தான். அண்ணன் செல்வராகவன் 3 தம்பிகள் அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு ஃபேமிலி டிராமாவா தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ணனுக்காக பழி வாங்குற தம்பிகளா இல்ல வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, இல்ல அங்க ஏரியாவுக்குள்ள நடக்கிற கேங்ஸ்டர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வாரா இருக்க போகுதா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா இருக்குமா? இல்லை, மேபி அண்ணனுக்காக பழி வாங்குறது அப்படின்னா, நீங்கள் அண்ணன் வந்து இந்த ட்ரெய்லரில் ஒரு யங்ஸ்டர் ஒரு இளமையான தோற்றத்தில் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராயன் கிட்ட வந்து காட்டில் எப்படிலாம் இருக்குன்னு கட் பண்ண விஜயசூர்யா கிட்ட ஒரு வயதான தோற்றத்தில் வருவான் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி அது ஒரு பழி வாங்குறவன். இவர்கள் குடும்பத்திற்குள் நடந்த ஒரு விஷயத்திற்கு தனுஷ் கடலத்தில் இறங்கி பண்ணுறாரா, மேபி அதுவாக இருக்குமா அப்படின்னா அது வழக்கமான ஒரு சினிமா மாறும். ஓகே, இல்லைனா வந்து இப்போ வெளியே வந்து ஊடகங்களில் சோஷியல் மீடியாக்கள் பேசப்படுற ஒரு விஷயமா இவர் ஒரு போலீஸ்பா அப்படின்னா இவர் போலீஸாக உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாரு, எந்த கேங்க் அவர் பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். இது நம்ம வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு முழு கதையும் வந்து முழு படத்தையும் சொல்ல முடியாது. அது ஓகே, அதுதான் ஒரு டைரக்டருக்கான திறமையும் கூட வந்து அதுதான் ப்ரூவ் பண்ணிட்டார். நானும் டைரக்டர் தான், என்டர்டைன்மெண்ட் கிட்ட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. இசை ரகுமான் எப்படி சார் பண்ணியிருக்காரு? அந்த ட்ரெய்லர் முடிய சொல்ல ஒரு வாய்ஸோட வர அந்த எல்லாருக்கும் இப்போ அதுதான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த வாய்ஸ்ல தான் அதுவும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு படத்தை வந்து அந்த காலகட்டங்களில் வந்து இளையராஜா காப்பாத்திடுவாருப்பா எங்க படத்தை வந்து. இளையராஜா எடுத்துமே அவர் காலடியில் போட்டு அவர் பார்த்துப்பாருன்னு. அப்புறம் 90கள், அதுக்கப்புறம் வந்து 2000, இப்போ இந்த வருடங்கள்லையும் வந்து ரகுமான் இன்றைக்கு வலுவா நிற்கிறதுக்கான காரணம் இந்த ட்ரெய்லர் ஒரு சாட்சி. ஓகே, இருந்தாலும் இந்தியன் 2லாம் பண்ணல, ரொம்ப படங்கள் இல்லை, இந்த மாதிரி அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் விமர்சனம்லாம் வச்சாங்க. அவரும் அதுக்கான பதிலடியாக தான் இதில் கொடுத்துருக்காரு. நிச்சயமா இந்தியன் 2 அவர் ஒன்றும் இது கிடையாது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. அவர் வந்து இந்தியன் 2க்கு என்ன குளறுபடின்னு தெரியல. அனிருத் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. இப்போ ரகுமான் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு இன்னும் கொதிச்சிருப்பாங்க. அப்போ ஏன் விட்டீங்க நீங்கள் அப்படின்னு. எங்க மாமன்னன் ஒரு படத்தை அப்படி தூக்கி நிறுத்ததுல பாதி வந்து ரகுமானுக்கு உண்டு அப்படின்பொழுது ரகுமானுடைய இசை ஒரு பெரிய பலமாக ராயனுக்கு இருக்கும். ரகுமான் கிட்ட இருந்து என்ன வாங்கணும்னு வந்து கரெக்டாக வாங்கியிருப்பாரு தனுஷ். அதில் பெரிய கில்லாடி வந்து யார்கிட்ட இருந்து என்ன அந்த விஷயங்களை சினிமாவில் எடுக்கணும்னு ஒரு தேர்ந்த ஒரு கலைஞர் வந்து தனுஷ். ஓவராலாக ராயனோட வரவேற்பு, அந்த வருகை எப்படி சார் இருக்க போகுது? இல்லை, உண்மையிலே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஆரம்பத்தில் இருந்தது. எனக்கு தனுஷோடைய 50வது படம், அவர் டைரக்ஷனில் இருக்கிற படம். 2வது என்ன பண்ண போகிறார், அப்புறம் தொடர்ச்சியாக அவர் மீது வந்த விமர்சனங்களை தாண்டி எப்பவுமே உங்களை வந்து ஒரு யாராக இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி நீங்கள் காலி பண்ணுறது அப்படின்னா ஒரு இமேஜ் காலி பண்ணுறதுன்னா அவருடைய பர்சனலை போய் டச் பண்ணும்பொழுது இதுவாகிடும். ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ நம்ம பேர் சொல்ல வரும், 40 கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்ன பிறகு அவரால் எங்கேயாவது எதுவும் ஆக முடிஞ்சா பார்த்தீங்களா? இதுதான் இந்த இடத்துல வந்து டச் பண்ணுறது தான். இதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குறேன் நான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ராயனா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னோட பசிக்கு நானே தீனியை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட முழுக்க ஏன்னா அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், டைரக்டரா தனுஷ் வெற்றி பெறுவாரா, இந்த ட்ரெய்லர்ல வெற்றி பெற்றுட்டாரா? இல்லை, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு, எப்பவுமே ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு இதில் வருது. நீங்கள் அசுரன் மாதிரி, மற்ற படங்கள் மாதிரி, வடசண்டை மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து புதுப்பேட்டை மாதிரியான சில சாயல் வராமல் இருக்காது இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த கெட்டப்பு, அப்புறமா அந்த ஆர்டிஸ்ட்லாம் மாறி இது பண்ணுது. செல்வராகவனே உள்ள நடிக்க வச்சுது. ஏன்னா எங்கள் அண்ணன் இல்லைன்னா நான் கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு அண்ணனையே நிற்க இது பண்ணி நடிகனாக வச்சு அழகு பார்க்குறாரு அவர். அப்படின்னும் பொழுது இது ஒரு டைரக்டரா ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு படமா கண்டிப்பா அமையன்னு தோணுது. கண்டிப்பா சார். 26ஆம் தேதி படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பேன். உங்களை தேடி நான் நன்றி, வணக்கம்.